success that reflects Tamil Nadu's progress. பசி இல்லாமல் கல்வி, தடை இல்லாமல் கல்வி என்ற உயரிய நோக்கில் பெருந்தலைவர் காமராசர் அவர்கள் தொடங்கி வைத்த உணவு திட்டத்தை மேலும் விரிவுபடுத்தும் முக்கியமான முன்னெடுப்பை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான நமது அரசு மேற்கொண்டுள்ளது. இதுவரை 5ஆம் வகுப்பு வரை வழங்கப்பட்டு வந்த பெருந்தலைவர் காமராசர் அவர்களின் உணவு திட்டம் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களின் பிறந்த நாள் முதல் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை விரிவாக்கம் செய்யப்படுகிறது. இதன் மூலம் 15,14,000 மாணவர்கள் பயன்பெற இருக்கிறார்கள். இத்திட்டத்தை செயல்படுத்துவதற்காக ரூபாய் 710 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல குழந்தைகளின் ஊட்டச்சத்து, நலம் மற்றும் ஆரம்ப கல்வியை உறுதி செய்யும் வகையில் நடப்பாண்டில் 500 அங்கன்வாடி மையங்களை கட்டுவதற்கான முன்னெடுப்பையும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். The principle is simple. No child should have to choose between hunger and education. Education without hunger, education without barriers. Building on Perundalaivar Kamarajar's vision, the government, under the leadership of the Honorable Chief Minister, is expanding the school meal program from classes 1 to 5 to classes 6 to 8, benefiting 15.14 lakh students with an allocation of 710 crore rupees. போக்குவரத்து உதவி ஆணையர் திரு ஜூலியஸ் கிறிஸ்டோபர், பொறுப்பு ஆய்வாளர் திரு சி ராஜா அவர்கள் தலைமையில் பாதுகாப்பு வாகனங்கள் முன்னும் பின்னும் அணிவகுத்து வர காமராஜர் சாலையை கடந்து போர் நினைவு சின்னத்தை கடந்து புனித ஜார்ஜ் கோட்டை வாயிலை நோக்கி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வாகனம் இன்னும் சற்று நேரத்தில் கோட்டை கொத்தளத்தை வந்தடைவிருக்கிறது. சாலையின் இருபுறங்களிலும் திரண்டுள்ள பொதுமக்கள் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் அனைவருக்கும் தமது நல்வாழ்த்துக்களை தெரிவித்தவாறு சுதந்திர தின விழாவில் கலந்து கொள்வதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது கோட்டை கொத்தளத்தை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். Ladies and gentlemen, we welcome the Honorable Chief Minister of Tamil Nadu, who is here to take part in the Independence Day celebration. The piloting and outriding motorcade to the Honorable Chief Minister of Tamil Nadu is headed by Traffic Assistant Commissioner Thiru Julius Christopher and Inspector in charge Thiru C. Raja. இந்திய திருநாட்டின் சுதந்திர தின விழாவில் பங்கேற்று தமிழ்நாட்டின் பெருமையை மேலும் உயர்த்த நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கோட்டை கொத்தளத்தை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் புனித ஜார்ஜ் கோட்டையை நோக்கி விழா நிகழ்விடத்திற்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். Ladies and gentlemen, the Honorable Chief Minister of Tamil Nadu is en route to Fort St. George to participate in the grand Independence Day celebration. அரசின் திட்டங்கள் வெறும் அறிவிப்புகளாக நின்றுவிடாமல் சமூகத்தின் கடைக்கோடி வரிசையில் நிற்கும் எளிய மனிதரையும் சென்றடைய வேண்டும் என்பதே மக்கள் நல ஆட்சியின் அடிப்படை நோக்கமாகும். கல்வி, வேலைவாய்ப்பு, தொழில், விளையாட்டு என ஒவ்வொரு துறையிலும் தமிழ்நாட்டு இளைஞர்களின் திறமையை உலக அரங்கில் உயர்த்துவதற்கான முயற்சிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மக்களின் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தும் திட்டங்கள், அடுத்த தலைமுறையின் எதிர்காலத்தை உருவாக்கும் கல்வி முயற்சிகள், விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தும் நடவடிக்கைகள், பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் முன்னெடுப்புகள் என அனைத்து தரப்பு மக்களின் நலன் ஒன்றையே ஆட்சியின் மையமாக கொண்டு நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு தொலைநோக்கு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார்கள். இந்த வளர்ச்சி பயணத்தை வழிநடத்தி வரும் சுதந்திரத்தின் சுடரொளியை நெஞ்சில் சுமந்து சமூக நீதியின் சிகரத்தை நோக்கி தமிழ்நாட்டை முன்னெடுத்து செல்லும் துணிவில் தளராதவர், உழைப்பில் ஓயாதவர், உறுதியில் பிறழாதவர், இளைஞர்களின் நம்பிக்கையாகவும் மக்கள் மனதில் நம்பிக்கை நாயகனாகவும் திகழும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பேரன்போடு வரவேற்கிறோம். As we mark the beginning of a historic event, we extend a warm welcome to the Honorable Chief Minister of Tamil Nadu to the celebrations.
அன்பினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வின் தொடக்கம் இது. சுதந்திர தின விழாவிற்கு வருகை புரிந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருகவென பணிவன்புடன் வரவேற்கிறோம். தமிழ்நாடு அரசின் மதிப்புக்குரிய தலைமைச் செயலாளர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வரவேற்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து முப்படை அதிகாரிகள் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தலைமைச் செயலாளர் அவர்கள் அறிமுகம் செய்து வைக்கிறார்கள். Lieutenant General V. Sri Hari, AVSM, SCSM, General Officer Commanding Headquarters, Dakshin Bharat Area, Rear Admiral Upal Gundu VSM, Flag Officer Commanding Tamil Nadu மற்றும் புதுச்சேரி Naval Area, Air Commodore Tapan Sharma, Air Officer Commanding Air Force Station Tambaram, Inspector General Yoginder Dhaka TM, Commander Coast Guard Region, Thiru Magesh Kumar Agarwal IPS, Director General of Police, Head of Police Force, and Dr. A. Amalraj IPS, ADGP, Commissioner of Police, Greater Chennai Police, and Thiru T.S. Anbu IPS, Additional Director of General of Police, Law and Order. And மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காவல்துறையினர் வழங்கும் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அணிவகுப்பு தலைவர் அவர்கள் தனது குழு அணிவகுப்பு செய்வதற்கு தயார் நிலையில் இருப்பதை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிவிக்கின்றார்கள். The Honorable Chief Minister has accepted the ceremonial guard of honor and is proceeding to inspect the parade in an open jeep. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காவல்துறையினர் வழங்கிய அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டு காவல்துறையினரின் அலங்கார அணிவகுப்பை பார்வையிட்டு சிறப்பிக்க புறப்பட்டு செல்கிறார்கள். Ladies and gentlemen, the Honorable Chief Minister of Tamil Nadu will now inspect the parade. அணிவகுப்பு நடத்தும் பிரிவு தமிழ்நாடு சிறப்பு காவல் படை அணிவகுப்பு பொறுப்பு அதிகாரி திரு என் மணிவர்ணன் தலவாய் தமிழ்நாடு சிறப்பு காவல் 5ஆம் அணி. The parade overall in charge, Thiru N. Manivarnan, Commandant, Tamil Nadu Special Police, 5th Battalion. கவாத்து அணிவகுப்பு தலைவர் திரு என் ஆனந்தராஜ் உதவி தளவாய் தமிழ்நாடு சிறப்பு காவல் 12ஆம் அணி. The parade commander is Thiru M. Anandaraj, Deputy Commandant, Tamil Nadu Special Police, 12th Battalion. அணிவகுப்பு உப தலைவர் திரு பி சாமுடி ஆய்வாளர் தமிழ்நாடு சிறப்பு காவல் 13ஆம் அணி. The parade second in command is Thiru M. C. Samudi, Inspector, Tamil Nadu Special Police, 13th Battalion, Trichy. மரமான மாண்ட வழிச்செல்வ தேற்றம் என 4 ஏமம் படைத்து வீரம், மானம், நல்ல வழியில் நடத்தல், அரசின் நம்பிக்கைக்கு உரியது ஆதல் எனும் 4 படைக்கு காவல் அரண்களாகும். விடுதலை உணர்வை நெஞ்சில் சுமந்து நாட்டின் பெருமையையும் கடமையின் கண்டியத்தையும் பறைசாற்றும் வகையில் கம்பீரமாக அணிவகுத்து நிற்கும் வீரர்களின் அணிகளை ஒவ்வொன்றாக பார்வையிட்டு சிறப்பிக்க இருக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இந்த அணிவகுப்பின் இருபுறமும் தமிழ்நாடு காவல்துறையின் குதிரை படையினர் கம்பீரமாக அணிவகுத்து நிற்கிறார்கள். தமிழ்நாடு காவல்துறையின் சிறப்பு காவல் அணிவகுப்பை பார்வையிடுகிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். சுதந்திர சிந்தனையை மனதில் நிறுத்தி அணிவகுத்து நிற்கும் வீரர்கள் படைகளை ஒவ்வொன்றாக பார்வையிட உள்ளார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். சுதந்திர தின காவல் அணிவகுப்பில் படைப்பிரிவுகள் அணிவகுத்து நிற்கின்றன. இந்த அணிவகுப்பின் இருபுறமும் தமிழ்நாடு காவல்துறையின் குதிரை படையினர் கம்பீரமாக நிற்கின்றனர். காவல்துறையின் சிறப்பு காப்பு அணிவகுப்பினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்டு சிறப்பிப்பார்கள். அணிவகுப்பு முதலாவதாக தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படை பிரிவு தலைமையேற்று நடத்துபவர் திரு டி அற்புதராஜ், உதவி ஆய்வாளர் தமிழ்நாடு சிறப்பு காவல் 7ஆம் அணி.
அணிவகுப்பில் இரண்டாவதாக கடலோர பாதுகாப்பு படைப்பிரிவு தலைமையேற்று நடத்துபவர் திரு ஏ நாராயணன், உதவி ஆய்வாளர், தமிழ்நாடு சிறப்பு காவல் 11ஆம் அணி. அணிவகுப்பில் மூன்றாவதாக இரு மாநில ஒற்றுமையை பறைசாற்றும் கேரள காவல் படை பிரிவு தலைமையேற்று நடத்துபவர் திரு ராஜேஷ், உதவி ஆய்வாளர், கேரள காவல். அணிவகுப்பில் அடுத்ததாக சிங்கப்பெண் படைப்பிரிவு தலைமை ஏற்று நடத்துபவர் திருமதி ஆர் விஜயலட்சுமி, பெண் உதவி ஆய்வாளர், தமிழ்நாடு சிறப்பு காவல் படை 5ஆம் அணி. அணிவகுப்பில் ஐந்தாவதாக மாநில காவல் வாத்திய குழு, சென்னை பெருநகர குடலுதும் குழு மற்றும் ஆயுதப்படை வாத்திய குழு தலைமையேற்று நடத்துபவர் திரு தயாளன், ஆய்வாளர், தலைமை அலுவலகம். அணிவகுப்பில் அடுத்ததாக தமிழ்நாடு சிறப்பு காவல் ஆண்கள் படைப்பிரிவு தலைமையேற்று நடத்துபவர் திரு முத்துமாரி, உதவி ஆய்வாளர், தமிழ்நாடு சிறப்பு காவல் படை பயிற்சி மையம். அணிவகுப்பில் ஏழாவதாக கமாண்டோ படை பிரிவு தலைமையேற்று நடத்துபவர் திரு மகேந்திரன், உதவி ஆய்வாளர், தமிழ்நாடு சிறப்பு காவல் படை 11ஆம் அணி. அணிவகுப்பில் அடுத்ததாக நீலகிரி படைப்பிரிவு தலைமையேற்று நடத்துபவர் திரு ஸ்ரீஜித், உதவி ஆய்வாளர், தமிழ்நாடு சிறப்பு காவல் படை 4ஆம் அணி. அணிவகுப்பில் 9ஆவதாக குதிரைப்படை பிரிவு தலைமையேற்று நடத்துபவர் திரு எல் சரத்குமார், உதவி ஆய்வாளர், சென்னை பெருநகர காவல். அணிவகுப்பு தலைவர் அவர்கள் கோட்டை நுழைவு வாயில் அருகே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம் தெரிவித்துக் கொண்டு தமது குழுவுடன் இணைந்து கொள்வார்கள். The parade commander has alighted from the vehicle, saluted the Honorable Chief Minister and is now marching to take his position in front of the police contingent. தற்பொழுது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கோட்டை கொத்தளத்தை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்ற ஐயன் திருவள்ளுவரின் சமத்துவ சிந்தனையை அடிப்படையாக கொண்டு பிறப்பால் எந்த வேற்றுமையும் இல்லை, வாய்ப்புகளிலும் உரிமைகளிலும் எந்த பாகுபாடும் இருக்கக்கூடாது என்ற உயரிய நோக்கத்துடன் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை நோக்கி தமிழ்நாடு தொடர்ந்து பயணித்து வருகிறது. பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், அனைவருக்கும் சமத்துவத்தை உறுதி செய்த அண்ணல் அம்பேத்கர், தமிழ்நாட்டின் கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர், வெள்ளையர்களை முதலாக எதிர்த்து போரிட்ட இந்தியாவின் முதல் பெண்ணரசியான வீரமங்கை வேலு நாச்சியார், சமூக சேவைக்காகவும் பெண் விடுதலைக்காகவும் போராடிய அஞ்சலையம்மாள் ஆகியோர்களை கொள்கை தலைவர்களாக கொண்டு சிறந்த ஆட்சியினை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கோட்டை கொத்தளத்தை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். The Honorable Chief Minister of Tamil Nadu is on his way to the ramparts of Fort St. George. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் வாழும் ஒவ்வொரு குடும்பத்திலும் குடும்ப அட்டைகளில் பெயர் இடம்பெறாத அண்ணனாகவும் தாய் மாமனாகவும் இருந்து ஒரு குடும்ப உறவாக தனது கடமைகளை செய்து வருகிறார்கள் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அந்த வகையில் அண்ணன் சீர் என்ற மகத்தான திட்டத்தை நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்துள்ளார்கள். திருமண நன்னாளில் ஒவ்வொரு பெண்ணுக்கும் அண்ணனாக இருந்து 8 கிராம் தங்க நாணயமும் ஒரு பட்டு புடவையும் வழங்குவது இத்திட்டத்தின் சிறப்பம்சமாகும். அதோடு மட்டுமல்லாமல் ஒரு குழந்தை பிறக்கும் தருணத்திலும் அந்த குழந்தையின் தாய்மாமனாக இருந்து வரவேற்கும் வகையில் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் மூலம் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்பட உள்ளது. உறவு என்பது பெயரால் மட்டும் வருவதல்ல, தேவையான நேரத்தில் தோள் கொடுத்து கடமையை நிறைவேற்றுவதில் தான் உண்மையான உறவு இருக்கிறது. அந்த வகையில் மக்களின் வாழ்வில் முக்கியமான தருணங்களில் எல்லாம் துணை நிற்கிறார்கள் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள்.
சந்தித்த முதல் தேர்தலிலேயே மக்களின் பேரன்பையும் பெருவாரியான பேராதரவையும் பெற்று மகத்தான வெற்றியை பதிவு செய்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் தமிழ்நாட்டின் வரலாற்றில் புதிய அத்தியாயம் படைக்கும் வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் முதல் சுதந்திர தின கொடியேற்ற விழா இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துகள். சுதந்திரத்தின் பெருமையை போற்றும் இந்த புனித நாளில் வரலாறு மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுத தயாராகிறது. ஆம், நாம் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த தருணம் தற்பொழுது நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து கொடி வணக்கம் செலுத்தி சிறப்பிப்பார்கள். காவல்துறை கூட்டுக்குழல் இசைக்குழுவினரால் நாட்டுப்பண் இசைக்கப்படும். அனைவரும் எழுந்து நிற்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். May we kindly request all our dignitaries to rise for the national anthem. தாயின் மணிக்கொடி பாரீர், அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திட வாரீர். பாரதியாரின் இந்த பாடல் நம் தேசிய கொடியை தாயின் மணிக்கொடியாக போற்றி அதன் கீழ் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்ற தேசப்பற்றையும் பெருமிதத்தையும் இத்தருணத்தில் எடுத்துரைக்கிறது. இந்த சுதந்திர தின நன்னாளில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சுதந்திர தின விழா பேருரையாற்ற பணிவன்புடன் அழைக்கிறோம். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர்கள், நீதியரசர்கள், எம்எல்ஏஸ், எம்பிஸ், உள்ளாட்சி பிரதிநிதிகள், தலைமை செயலாளர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள், நம்ம தாய் நாட்டின் சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்று இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிற தியாகிகள், தற்போது குடும்ப ஓய்வூதியம் பெற்று வரும் சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசுதாரர்கள், டிஜிபி உள்ளிட்ட அனைத்து காவல்துறை அதிகாரிகள், முப்படைகளை சேர்ந்த அலுவலர்கள், வீரர்கள், சிறப்பு விருந்தினர்கள், இன்னைக்கு இந்த சுதந்திர தினத்தில் கோட்டையில் கொடியேற்றுறத பார்க்க வந்திருக்கிற பொதுமக்களுக்கும், இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கிற என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழக மக்களுக்கும், மாணவ மாணவிகளுக்கும் அனைவருக்கும் என்னுடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள், என்னுடைய வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். தங்களுடைய உயிரை, உடமைய, வாழ்க்கைய எல்லாம் இழந்துட்டு நமக்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்த நம்ம சுதந்திர போராட்ட தியாகிகள், அதில் பிரபலமானவர்கள் மற்றும் பேர் தெரியாதவங்க அப்படின்னு இருந்தாலும் அவங்க எல்லாருக்கும், ஏன் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் என்னுடைய வீர வணக்கங்கள். நம்மளை ஒரு அடிமை மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே
மக்கள் மத்தியில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒற்றுமை ஒன்று வர ஆரம்பிக்கும். எல்லாரும் ஒரே மாதிரி யோசித்து ஒன்று சேர ஆரம்பிப்பாங்க. அப்படி ஒன்று சேர்ற இடத்துல தான் சாதி உடையும், மதம் உடையும், மொழி, இனம் இந்த மாதிரி எல்லாமே உடைஞ்சி நொறுங்கும். அப்படி உடைஞ்சி நொறுங்குற இடத்துல தான் கிடைக்கிறது தான் உண்மையான சுதந்திரம். அதுதான் நம்ம மகாத்மா காந்திஜி அவர்கள் அவங்களுடைய தலைமையில் 1947 இதே இந்த ஆகஸ்ட் 15 நமக்கு அந்த சுதந்திரம் கிடைச்சிது. இன்னைக்கு நம்ம எல்லாரும் அந்த சுதந்திரத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு படிப்படியாக டெவலப் ஆகி வந்துக்கிட்டே இருக்கிறோம். அந்த டெவலப்மெண்ட்ஸை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டியது நம்ம எல்லாருடைய ஒரு கடமையும் கூட. இந்த நேரத்தில் நம்ம தமிழ்நாட்டை லஞ்சத்திலேருந்து ஊழல்லேருந்து காப்பாற்றுறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலைக்கு சமமான ஒரு விஷயந்தான். அதை நோக்கி தான் நம்ம அரசும் செயல்பட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இந்த 386 ஆண்டு பழமையான இந்த கோட்டையில் இங்கே மேலே ஏறி வந்து இந்த 80வது சுதந்திர தின நாளில் நம்ம நாட்டோட தேசிய கொடியை ஏற்றி வச்சு இன்னைக்கு இந்த விழாவில் என்னை பேசவும் வச்சிருக்கிறீங்க. அதுக்காக உலகம் முழுவதும் இருக்கிற என்னுடைய தமிழ் சொந்தங்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஜென்சி இளம் சிங்கப்படை தோழர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்பாட்டை அடிப்படையாக வச்சு தான் நம்ம தமிழ்நாட்டை லஞ்ச லாவண்யமற்ற போதைப் பொருள் கலாச்சாரம் இல்லாத பெண்கள் பாதுகாப்பு, சமூக நீதி அடிப்படையில் ஒரு வெளிப்படையான, ஒரு உண்மையான, ஒரு நேர்மையான ஒரு நிர்வாகமாக இதை நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். பொது வாழ்வில் சமரசம் இருக்கவே கூடாது. மக்கள் நலன் தான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த அடிப்படையில் தான் தமிழக வெற்றி கழக அரசு செயல்பட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அதே அடிப்படையில் தான் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள்லையும் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட நிர்வாக ரீதியாக ஒத்துழைப்போடு இருக்கிறோம். பட் அட் த சேம் டைம் நம்ம தமிழ்நாடு கொள்கைகள்னு வந்துட்டா மாநில உரிமைகளுக்கு எதிரான முடிவுகள்லையும் சரி, தமிழ்நாட்டுக்கு எதிரான கொள்கை முடிவுகள்லையும் சரி நம்ம டிவிகே அரசு எப்பவுமே எதிர்க்கும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நிறையா திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதில் எதெல்லாம் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி திட்டங்கள் இருக்கோ அதெல்லாம் கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஜெயலலிதா மேடம் கொண்டு வந்த அம்மா உணவகம் திட்டம், அது இன்னும் மெருகேற்றி கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அது மாதிரி காலை உணவு திட்டம், அதையும் இன்னும் விரிவுபடுத்தி 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அதையும் விரிவுபடுத்தி வர செப்டம்பர் 17 பெரியார் அவர்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு அதை தொடங்க இருக்கிறோம். ஸோ நம்மளுடைய அரசு, உங்களுடைய அரசு இந்த 3 மாதம் ஆகுது. இந்த 3 மாதத்தில் விவசாயிகளின் பயிர்க்கடன் ரூபாய் 5932.23 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. குறுவை சாகுபடி தொகுப்பு திட்டத்திற்கு ரூபாய் 134.83 கோடி வழங்கப்பட்டுள்ளது. ஒன்றிய அரசு நிதியுடன் ரூபாய் 12,642 கோடியில் 125 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் மற்றும் ஜல் ஜீவன் குடிநீர் திட்டம் ரூபாய் 18,123.05 கோடியில் செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறையில் சேவைக்கு நலம் AI செயலி கொண்டு வரப்பட்டுள்ளது. பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளான செப்டம்பர் 15 தாய் மாமன் தங்க மோதிர திட்டம் ரூபாய் 755.83 கோடியில் தொடங்கப்பட உள்ளது. மக்களின் போக்குவரத்திற்கு ரூபாய் 127.21 கோடியில் 300 புதிய பஸ்கள் வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மதுப்பழக்கத்தை குறைத்திடும் வகையில் முதற்கட்டமாக 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளன. வெளிப்படையான நிர்வாகத்திற்காக நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கணினி மயமாக்கப்பட்ட நிர்வாகம் செயல்பாட்டில் உள்ளது.
முன்னெப்போதும் இல்லாத ஆளில்லா பத்திரப்பதிவு செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்பட உள்ளது. கோயில் நிலங்கள் கணக்கெடுக்கப்பட்டு அனைவருக்கும் தெரியுமாறு ஆன்லைனில் ஏற்றப்படுகிறது. வருவாய்த்துறையில் அனைத்து சான்றிதழ்களும் 15 தினங்களுக்குள் வழங்கப்படுகிறது. லஞ்சம் வாங்குவதை புகார் செய்ய புதிய வாட்ஸ்அப் எண் அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் வருமானம் தனிநபருக்கு செல்வது தடுக்கப்பட்டுள்ளது. அனைத்து துறைகளிலும் லஞ்சம் ஊழல் ஒழிக்க தொடர் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. கனிம பயன்பாடு முறைப்படுத்தப்பட்டு நவீன தொழில்நுட்ப உதவியுடன் விநியோகிக்கப்படுகிறது. சட்டம் ஒழுங்கு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. ஜூன் மாதம் 29, 30ஆம் தேதியில் நடந்த மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் மாநாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் கடுமையான நடவடிக்கை எடுக்க உத்தரவு போட்டிருக்கிறோம். அரசு சொல்லியிருக்கிறோம். மக்களை அலைய விடக்கூடாது, கோரிக்கைகளை நல்லபடியாக ஆராய்ஞ்சு சரியான வழியில் தீர்வை தர சொல்லியிருக்கிறோம். சுதந்திர போராட்ட தியாகிகள் தங்கள் உயிரை தியாகம் செஞ்சு கிடைச்ச சுதந்திரம் மிக சிலருக்கான சுதந்திரமாக மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் சுய மரியாதை, சம உரிமை, சம வாய்ப்பு மற்றும் கண்ணியமான வாழ்க்கையை வழங்கும் உண்மையான மக்கள் சுதந்திரமாக இருக்கணுங்கிறதே எல்லாரோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. அதை நிறைவேற்றுற பொறுப்பும் நம்மளோடது தான். தமிழ்நாட்டு மக்களோட இணைஞ்சு தமிழகத்தை இந்தியாவின் முன்மாதிரி மாநிலமாகவும் உலக அளவில் வளர்ந்த நாடுகளுக்கு இணையா தமிழ்நாட்டு பொருளாதாரத்தை 2036 ஆண்டுக்குள் $1.5 trillion உயர்த்திட நாம் உறுதியேற்போம். மக்களே, எல்லாரும் ஓட்டு போட்டுட்டோம். உங்கள் அண்ணனை, உங்கள் தம்பியை, உங்கள் பிள்ளைய எல்லாரும் ஜெயிக்க வச்சு முதலமைச்சராக ஆக்கிட்டோம். அதனால் நம்ம கடமையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி யாரும் ஒதுங்கி போயிடாதீங்க. இனிமே தான் நீங்கள் நம்மளோடவே கூடவே இருக்கணும். உறுதியாக நம்ம அரசோடவே கூட இருக்கணும். அப்போ தான் உங்களுக்காக இருக்கிற எல்லா நல்ல திட்டங்களையும் என்னால் செயல்படுத்த முடியும். 8 கோடி பேரோட அந்த பிரதிநிதி தான் முதலமைச்சர் பதவின்னு சொல்லுவாங்க. அதனால தான் சொல்கிறேன், மக்கள் தான் ஆட்சியாளர்கள். இங்கே நான் எல்லாருமே, அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே மக்களோட சர்வன்ட்ஸ். அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். இப்போ வாங்க எல்லாருமா சேர்ந்து நம்ம கடமையை சேர்ந்து செய்வோம். நம்ம அரசுக்கு எதிரான சக்திகளையும் சரி சதிகளையும் சரி முறியடிப்போம். நீங்கள் எல்லாரும் நம்மளோடு இருக்கும்போது எனக்கு வேற என்னங்க கவலை? நல்லதை மட்டுமே நோக்கி நகருவோம். அப்படி நல்லதை மட்டுமே நோக்கி நகரும் உங்கள் அரசு உங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் உங்களுடைய கருத்துக்களையும் மனசில் வச்சுக்கிட்டு தான் நல்ல சிறிய புதிய அறிவிப்புகளை அறிவிக்க இருக்கிறோம். அதில் ஒரு சிலதை மட்டும் இங்கே நான் படிக்கிறேன். 1, தாய்நாட்டிற்காக தன்னலமற்ற தியாகம் செய்து நமது நாட்டின் பாதுகாப்பிற்காக அரும்பாடுபட்ட முன்னாள் படை வீரர்களின் நலன் கருதி அவர்களது 2 மகள்களுக்கும் வழங்கப்படும் திருமண நிதி உதவி 25,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 2, மாற்றுத்திறன் கொண்ட முன்னாள் படை வீரர் மற்றும் அவர்களை சார்ந்தோர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த மாதாந்திர நிதியுதவி 5,000 ரூபாயிலிருந்து 7,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 3, மாநில அரசால் விடுதலை போராட்ட வீரர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர ஓய்வூதியம் 23,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 4, மாநில அரசால் விடுதலை போராட்ட தியாகிகளின் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர குடும்ப ஓய்வூதியம் 12,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 5, வீரபாண்டிய கட்டபொம்மன், முத்துராமலிங்க, விஜய ரகுநாத சேதுபதி, மருது சகோதரர்கள் மற்றும் வாவு சிதம்பரனார் ஆகியோரின் வழித்தோன்றல்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர சிறப்பு ஓய்வூதியம் 11,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். இவற்றிற்கான அரசாணைகள் அரசால் வெளியிடப்பட்டுள்ளது. I once again extend my respectful greetings and salute the people of Tamil Nadu who has broken the caste and religious considerations, rejecting money and muscle power, and gave us an overwhelming support to establish people-centric and social justice government. We are on a mission mode to achieve corruption-free government. We want our people to develop zero tolerance towards corruption.
And we appeal to the officials and the people of Tamil Nadu to make our state corruption free. இன்னைக்கு இந்த விழாவில் பரிசு வாங்க போகிற, பாராட்டுகளை வாங்க போகிற, விருதுகளை வாங்க போகிற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த விழாவை ரொம்ப அழகாக ஏற்பாடு செஞ்ச பொதுத்துறை செயலாளர் அவர்களோடு சேர்ந்து அலுவலர்களுக்கும், காலையிலேயே இந்த ப்ராக்டிஸ் பண்ணி சிறப்பான பரேட் நடத்திய காவல்துறை நண்பர்களுக்கும், இந்த விழாவை ரொம்ப பாதுகாப்பாக நடத்திய காவல்துறை அதிகாரிகளுக்கும், ஊடகத்துறை நண்பர்களுக்கும், சமூக ஊடகத்துறை நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சுதந்திர தின விழா பேருரை வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு சுதந்திர தின சிறப்பு விருதுகளை விருதாளர்களுக்கு வழங்கி சிறப்பிக்குமாறு பேரன்போடு கேட்டுக்கொள்கிறோம். We sincerely thank the Honorable Chief Minister of Tamil Nadu for delivering the Independence Day special address. May we also humbly request him to honor the awardees by presenting the Independence Day special awards. முதலாவதாக தமிழ்நாட்டிற்கும் தமிழினத்தின் வளர்ச்சிக்கும் மாபெரும் பங்காற்றியமைக்காக திரு எம் கிருஷ்ணசுவாமி அவர்களுக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கி கௌரவிக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் பாராட்டு சான்றும் வழங்கப்படுகிறது. Tagaisal Tamilar Award is presented to Thiru M. Krishnasamy. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் விருது மருத்துவர் வி மோகன், மருத்துவத்துறை வல்லுநர், நீரிழிவு நோய் மருத்துவத்துறையில் சிறந்து விளங்கும் நிபுணர் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அவர் சார்பாக அவரின் மகள் இவ்விருதினை பெற்றுக் கொள்கிறார்கள். Dr. APJ Abdul Kalam Award is now being presented to Dr. V. Mohan, a medical professional who is an eminent expert in the field of diabetology. His daughter, Dr. R.M. Anjana, will receive the award on his behalf. துணிவு மற்றும் சாகச செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது செல்வி நவ்ஷீன் பானு சாந்த் கோவை அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த விருதினை வழங்குகிறார்கள். Kalpana Chawla Award for Courage and Daring Enterprise is presented to Selvi Nowsheen Banu Chand Kove. முதலமைச்சரின் நல் ஆளுமை விருது முதலாவதாக சிறந்த ஆட்சியர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீரு ஈஆப்ப நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் மாநாட்டில் விருது வழங்கப்படும். முதலமைச்சரின் நல் ஆளுமை விருது இயக்குனர் திரு எஸ் சதீஷ் பிரபு மற்றும் குழுவினர் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. The Chief Minister's Best Practices Award is being presented to Director S. Satish Prabhu and team, Chennai Metro Rail Limited. முதலமைச்சரின் நல்லாளுமை விருது டாக்டர் எம் கீதாஞ்சலி எலும்பியல் மற்றும் விபத்து காய சிகிச்சை துறை அரசு மருத்துவக் கல்லூரி கோயம்புத்தூர் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. The Chief Minister's Best Practices Award is being presented to Dr. M. Geetanjali, Dean, Department of Orthopedics and Trauma Care, Government Medical College, Coimbatore. மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக மிகச்சிறந்த சேவை புரிந்தோருக்கான தமிழ்நாடு அரசு விருதுகள் சிறந்த ஆட்சியர் திரு தினேஷ்குமார் ஈயாப்பா கிருஷ்ணகிரி மாவட்டம் அவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் மாநாட்டில் விருது வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கு சேவை புரிந்த சிறந்த மருத்துவருக்கான விருது டாக்டர் பி திருநாவுக்கரசு இயக்குனர் மற்றும் பேராசிரியர் அரசு மறுவாழ்வு மருத்துவ மையம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது.
மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக செயல்படும் சிறந்த நிறுவனத்திற்கான விருது சிருஷ்டி அறக்கட்டளை திண்டிவனம் வட்டம் விழுப்புரம் மாவட்டம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. The award for Best Institution for Differently Abled Person is presented to Shristi Foundation, Dindivanam Taluka, Viluppuram District. மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக அரும்பணியாற்றிய சிறந்த சமூக பணியாளர் விருது திரு பி மணிமாறன் திருவண்ணாமலை மாவட்டம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. The Best Social Worker Award for Service Towards Differently Abled Person is received by Thiru P. Manimaran, Thiruvannamalai District. மாற்றுத்திறனாளிகளை அதிக அளவில் பணியமர்த்திய நிறுவனத்திற்கான விருது SCM Garments Private Limited திருப்பூர் மாவட்டம் இந்த நிறுவனத்திற்கு வழங்கப்படுகிறது. The Best Private Employer Award for providing maximum employment opportunities to differently abled person goes to SCM Garments Private Limited, Tirupur District. மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பாக செயல்படும் சிறந்த மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிக்கான விருது மதுரை மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி லிமிடெடுக்கு வழங்கப்படுகிறது. District Central Cooperative Bank Limited Madurai receives the award for the Best District Central Cooperative Bank for their service towards differently abled persons. பெண்களுக்காக சிறப்பான சேவைகளை ஆற்றிய சிறந்த நிறுவனத்திற்கான விருது ஈரோடு மாவட்டம் அட்சயம் அறக்கட்டளைக்கு வழங்கப்படுகிறது. The Best Institution for Exemplary Services rendered for the welfare of women is being presented to Achayam Trust, Erode District. பெண்களுக்காக சிறப்பான சேவைகளை ஆற்றிய சிறந்த சமூக சேவகர் விருது திருமதி இ. ராதா ஒசூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. சிறந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான விருது இந்த விருதினை பெற்றுக் கொள்கிறார்கள் கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு ககன்தீப் சிங் பேடி இஆபா, நகராட்சி நிர்வாக மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, திரு பி மதுசூதன் ரெட்டி இஆபா, நகராட்சி நிர்வாக இயக்குனர், திருமதி பி பிரியங்கா இஆபா, பேரூராட்சிகளின் இயக்குனர். சிறப்பாக செயல்படும் மண்டலம் முதல் பரிசு மண்டலம் 6, இரண்டாம் பரிசு மண்டலம் 2, சிறப்பாக செயல்படும் மாநகராட்சி முதல் பரிசு கோவை, இரண்டாம் பரிசு தஞ்சாவூர், சிறப்பாக செயல்படும் நகராட்சி முதல் பரிசு போடி நாயக்கனூர் தேனி மாவட்டம், இரண்டாம் பரிசு ஆரணி திருவண்ணாமலை மாவட்டம், மூன்றாம் பரிசு விழுப்புரம் மாவட்டம், சிறப்பாக செயல்படும் பேரூராட்சி முதல் பரிசு திருவிடைமருதூர் தஞ்சாவூர் மாவட்டம், இரண்டாம் பரிசு கரங்கல் கன்னியாகுமரி மாவட்டம், மூன்றாம் பரிசு செட்டிப்பாளையம் கோயம்புத்தூர் மாவட்டம். இனி அடுத்ததாக முதலமைச்சர் மாநில இளைஞர் விருதுகள் வழங்கப்பட உள்ளன. ஆண்கள் பிரிவில் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த திரு இமானுவேல் நெல்சன் ஏசா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த திரு ஏ சரவணகுமார் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த திரு நிர்மல் கதிர்வேல் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. The Chief Minister State Youth Award Men's Category is being presented to Thiru Emmanuel Nelson Isa, Tirupur District. Thiru A. Saravanakumar, Thuthukudi District, receiving the Men's Category Award. The Men's Category Award is also being presented to Thiru Nirmal Kadirvel, Salem District. இனி அடுத்ததாக முதலமைச்சர் மாநில இளைஞர் விருதுகள் வழங்கப்படவிருக்கின்றன. பெண்கள் பிரிவில் மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த திருமதி ராஜேஸ்வரி மகாதேவன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த செல்வி கே சிந்தா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. The Women's Category Award is being presented to Tirumati Rajeshwari Mahadevan, Mayiladuthurai District, and Selvi K. Sinta from Madurai District. சுதந்திர தின சிறப்பு விருதுகளை தம்முடைய பொற்கரங்களால் வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் காவல்துறை அணிவகுப்பை நிறைவு செய்ய அனுமதி கோருவார்கள். அதனைத் தொடர்ந்து அணிவணக்கம் செலுத்துவார்கள்.
சுதந்திர தின அணிவகுப்பு குழுவினரை தங்கள் இடங்களுக்கு பிரிந்து செல்ல மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அனுமதி அளித்திருக்கிறார்கள். The Honorable Chief Minister of Tamil Nadu has granted permission for the contingents to disperse to their respective places. முதலமைச்சர் அவர்கள் கோட்டை கொத்தளத்தில் தற்பொழுது லெப்டினன்ட் கர்னல் கௌடம் ஆனந்த் சிங் தக்ஷின் பாரத் ஏரியா பிரவோஸ் பிரிவின் கட்டளை அதிகாரி மற்றும் சுபேதார் மேஜர் கே முருகன் மற்றும் குழுவினர் கொடியேற்ற குழு அவர்கள் தலைமையிலான குழுவினருடன் புகைப்படம் எடுத்துக்கொள்ளும் தருணம். Lieutenant Colonel Kodam Anand Singh, Commanding Officer, Dakshin Bharat Area Provost Unit, Zubaida Major K. Murugan and team, flag hoisting team, will take a group photograph with the Honorable Chief Minister of Tamil Nadu. சுதந்திர திருநாளில் விருதாளர்களுக்கு விருதுகளை வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். We thank the Honorable Chief Minister of Tamil Nadu for distributing the awards of excellence in various categories on the glorious occasion. இந்த நன்னாளில் தேசிய மூவர்ண கொடியை ஏற்றி சிறப்புரையாற்றி சிறந்த குடிமக்களுக்கு விருதுகளை வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. தற்பொழுது மிக அழகான தருணம். மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இனிப்புகளை வழங்கி மகிழ்கிறார்கள். Ladies and gentlemen, the Honorable Chief Minister is now sharing a special moment with the children as sweets are distributed to them. தற்பொழுது குழந்தைகளுடன் உரையாடி தன்னுடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த சுதந்திர தின விழாவை கொண்டாடி மகிழ்கிறார்கள். Ladies and gentlemen, I think this is a very, very special moment because I think the Chief Minister of Tamil Nadu is distributing the sweets to all the special children. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆளுநர் நுழைவு வாயில் அருகே விருதாளர்களுடன் தற்பொழுது புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார்கள். Our Honorable Chief Minister is now taking a photograph with the awardees. தற்பொழுது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆளுநர் நுழைவு வாயில் அருகில் விருதாளர்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார்கள். This is a very, very special moment for all the awardees. Our Honorable Chief Minister is now taking a photograph with all the awardees. அரசின் திட்டங்கள் வெறும் அறிவிப்புகளாக நின்றுவிடாமல் சமூகத்தின் கடைக்கோடி வரிசையில் நிற்கும் எளிய மனிதரையும் சென்றடைய வேண்டும் என்பதே மக்கள் நல ஆட்சியின் அடிப்படை நோக்கமாகும்.
கல்வி, வேலைவாய்ப்பு, தொழில், விளையாட்டு என ஒவ்வொரு துறையிலும் தமிழ்நாட்டு இளைஞர்களின் திறமையை உலக அரங்கில் உயர்த்துவதற்கான முயற்சிகள் தொடர்ந்து நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நன்னாளில் தேசிய மூவர்ண கொடியை ஏற்றி சிறப்புரையாற்றி சிறந்த குடிமக்களுக்கு விருதுகளை வழங்கி சிறப்பித்த நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். On this special day, we extend our heartfelt thanks to our Honorable Chief Minister for hoisting the national flag, delivering the special address and honoring distinguished citizens with awards. தற்பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பார்வையாளர்களுக்கு சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்த வண்ணம் கோட்டை கொத்தளத்திலிருந்து புறப்படுகிறார்கள். Our Honorable Chief Minister is extending his Independence Day greetings with the audience. தேசத்தின் பெருமையையும் சுதந்திரத்தின் மகத்துவத்தையும் போற்றும் இந்த இனிய நாளில் அனைவருக்கும் எங்களது இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துகள். Once again, we wish you all a very, very happy Independence Day.
கண்டுபிடிச்சாங்க.